ஒரு பேஷண்டோட பேரண்ட்டா அந்த குழந்தைக்கு மவுத் பிரீத்திங் ஹேபிட் இருக்கனால நைட்ல வாய் திறந்துகிட்டே தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு மவுத் டேப்பிங் பண்ணிருக்காங்க. அதாவது வாயை திறக்காம இருக்கிறதுக்கு டேப் கிறிஸ் கிராஸா ஒட்டியிருந்தாங்க. நம்ம நைட் தூங்கும் போது ஏற்கனவே ஏர்வே பிளாக்கா இருக்கனால தான் வாய் திறந்துட்டு தூங்குறாங்க. அந்த ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷனை நம்ம கிளியர் பண்ணாமையே மவுத்து மட்டும் டேப் பண்ணி ஒட்டி வச்சுட்டா வாயிலையும் மூச்சு விட முடியாது, அவங்களால மூக்குலயும் மூச்சு விட முடியாது. அப்போ மூச்சு திடீர்னு திணறி அவங்க பேனிக் அட்டாக் ஆகி அவங்க எந்திரிச்சிட்டாங்க. ஸோ நீங்க மவுத் பிரீத்திங் உங்க குழந்தைக்கு இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இஎன்டி டாக்டர் கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கி நேசல் ஏர்வேல ஏதாவது பிளாக்ஸ் இருக்கா, அதாவது அடினாய்ட் டான்சில்ஸ் அந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஸோ அப்படி எதுவுமே இல்லைன்னா நீங்க டென்டிஸ்ட கன்சல்ட் பண்ணி வாயில என்ன ப்ராப்ளம் இருக்கு, ஜா க்ரோத் சரியில்லையா, அதனால ஏர்வே பிளாக் ஆகுதா அப்படி செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்காம ஒரு குவிக் ஃபிக்ஸா மவுத் டேப்பிங் பண்ணி மவுத் பிரீத்திங்க கரெக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நீங்க மவுத் டேப்பிங் பண்ணி கரெக்ட் பண்ணலாம்னு நினைச்சா அது குழந்தையோட லைஃப்க்கே ஆபத்தா முடியலாம்.